ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.5ல இருக்கிற தேர்ட் ப்ராப்ளம். இதுவும் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் டைப் ஆஃப் சம் தான். இந்த கொஷனை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளமோட வே ஆஃப் டிஃபைனிங் என்னன்றதை பார்த்துடலாம். இதுதான் இந்த ப்ராப்ளமோட வே ஆஃப் டிஃபைனிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா கொஷனை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணணும். தென் செகண்ட் ஸ்டெப்பில் ஃபார்ம் பண்ண சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனோட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை பில்ட் பண்ணணும். தென் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த மேட்ரிக்ஸோட லோயர் ட்ரையாங்கிள் 0ன்னு ஆக்கணும். அதுதான் எக்லான் ஃபார்ம்னு சொல்லுவோம். எக்லான் ஃபார்ம் பண்ணிட்ட அப்புறமேட்டு நமக்கு ஒரு நியூ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பில்ட் ஆகும். அதுலேருந்து XYZோட வேல்யூவை ரிப்பீட்டட் சப்ஸ்டியூஷன் மெத்தட் வச்சு நம்ம சால்வ் பண்ண நமக்கான வேல்யூஸ் கிடைச்சிடும். ஓகே, சொல்யூஷனுக்குள்ள மூவ் ஆகலாம். அட் த சேம் டைம் கொஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணிகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு நமக்கு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, an amount of 65,000 is invested in 3 bonds at the rates of 6%, 8% and 9% per annum respectivelyன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 65,000 3 டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டாக பிரித்து அதை டிஃப்ரெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு பாண்டோட ரேட் 6%, செகண்ட் பாண்டோடது 8%, தேர்ட் பாண்டோடது 9%ன்னு சொல்லி 3 பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, the total annual income is 4,800. அதாவது இந்த 3 பாண்ட்ல இருந்து கிடைக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 4,800 rupees கிடைக்குது. தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, the income from the third bond is 600 more than that from the second bond. அதாவது தேர்ட் பாண்ட்ல இருந்து கிடைக்கிற இன்கம் செகண்ட் பாண்டோட 600 rupees ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா, டிட்டர்மைன் த பிரைஸ் ஆஃப் ஈச் பாண்ட். ஈச் பாண்ட் அதாவது ஒரு பாண்டோட பிரைஸ் என்ன அப்படின்றதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் இங்க லெட்ல என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, லெட் XYZ be the prices of the bond respectively. தென் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி பில்ட் பண்றதுன்னா, டோட்டல் அமௌண்ட் 65,000 அதை 3 டிஃப்ரெண்ட் பாண்டாக தான் பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 3 பாண்டோட ப்ரைஸையும் சேர்த்தா எனக்கு எவ்வளோ இருந்திருக்கணும், 65,000 இருந்திருக்கணும். ஸோ X + Y + Z இந்த 3 பாண்டோட ப்ரைஸை மொத்தமாக சேர்த்தா 65,000. இந்த 65,000 தான் நான் 3 டிஃப்ரெண்ட் பாண்டாக பிரிச்சிருக்கேன், ரைட்டா? ஸோ அப்போ இது 3ஐயும் ஆட் பண்ணும்போது எனக்கு டோட்டலாக கிடைக்கிறது என்னன்னா 65,000. இதுதான் நமக்கான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, தென் மூவிங் ஆன் டு த செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 65,000 3 டிஃப்ரெண்ட் பாண்ட் அட் த ரேட் ஆஃப் 6%, 8% and 9%ன்னு இன்வெஸ்ட் பண்ணுறோம், ரைட்டா? தென் அதுலேருந்து கிடைக்கிற ஆனுவல் இன்கம்ன்றது எவ்வளோ, 4,800, ரைட்டா? ஸோ அப்போ 6% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற இந்த பாண்டில் நம்ம எக்ஸ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 8% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற இந்த பாண்டில் Y அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 9% கிடைக்கிற இந்த பாண்டில் Z அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 3ல இருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஆனுவலி எவ்வளோ கிடைக்குது, 4,800ன்னு. ஸோ இதை வச்சு தான் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை பில்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாண்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 6%. 6% ஆஃப் எக்ஸ், எக்ஸ்ன்றது தான் ப்ரைஸ், ரைட்டா? ஸோ 6% ஆஃப் எக்ஸ், 8% of Y plus 9% of Z is equals to 4,800. ஓகே, இதை ஃபர்தராக சால்வ் பண்ணாதான் நமக்கு செகண்ட் ஈக்குவேஷனை பில்ட் பண்ண முடியும். ஓகே, அதை இப்போ சால்வ் பண்ணிடலாம். 6% எப்படி எழுதிக்கலாம்னா, 6/100 ஆஃப் எக்ஸ்ன்றதை இன்டூ எக்ஸ்ன்னு தான் எழுதணும். அதே மாதிரி 8% ஆஃப் ஒய்ன்றது எப்படி மாறும், 8/100 இன்டூ ஒய்ன்னு மாறும். தென் 9% ஆஃப் ஜெட்ன்றது 9/100 இன்டூ ஜெட்னு மாறும், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4,800. நான் இந்த 100 எல்லாத்தையும் காமனாக எடுத்து ஆப்போசிட் சைடுக்கு மூவ் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ 6x + 8y + 9z இஸ் ஈக்குவல்ஸ் டு 4,800. இங்கே ஆல்ரெடி இருக்கு 4,800. தென் இங்கே டினாமினேட்டர்ல இருந்து மேலே போகிற 100 இன்னும் 2 zeros ஆட் ஆகும். அதாவது 4,800 into 100 will be 4,80,000. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, தென் மூவிங் ஆன் டு த தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the income
from third bond is 600 more than that from the second bond. அதாவது third bondல இருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் செகண்ட் பாண்டை விட 600 rupees ஜாஸ்தி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ அதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் எப்படி பில் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பாண்டோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 9%. அப்போ 9% ஆஃப் Z இஸ் ஈக்குவல்ஸ் டு செகண்ட் பாண்ட் எவ்வளோ 8% ஆஃப் Y, ரைட்டா? அப்போ தேர்ட் பாண்டுக்கும் செகண்ட் பாண்டுக்கும் எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 600 rupees ஜாஸ்தி இருக்கு. இப்போ இது ஜாஸ்தி இருக்குதுன்னா இதுதான், இதுல இருந்து தான் நம்ம ஃபர்தரா சால்வ் பண்ணி தேர்ட் ஈக்குவேஷனை பில்ட் பண்ணணும். ஓகே, 9% ஆஃப் Zன்றது 9/100 இன்டூ Zன்னு ஆகும். 8% ஆஃப் Yன்றது 8/100 இன்டூ Yn மாறும். தென் இது அப்படியே தான் இருக்கும். இந்த 100 எல்சிஎம் எடுக்கும்போது 600 into 100 will be 60,000. So the equation will become as 9Z by 100 is equals to 8Y plus 60,000 by 100 இருக்கும். கேன்சல் பண்ணி கொடுத்துட்றேன். தென் வேரியபிள் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே சைடு மூவ் பண்ணும்போது என்ன மாதிரி ஆகும்னா, இங்கே பாசிட்டிவாக இருக்கிறது ஆப்போசிட் சைடில் நெகட்டிவாக மாறும். ஸோ minus 8Y plus 9Z is equals to 60,000 ஆகும், ரைட்டா? இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எக்ஸ் அன்னோன் இருக்கிற மாதிரி டேர்மே இந்த ஈக்குவேஷன்ல இல்லையேன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இதில் இல்லை. பட் அங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் எழுதணும் மேட்ரிக்ஸ் அப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் எழுதும் போது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டுக்கு நம்ம என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு எழுதணும். 0 into anything is 0. ஸோ அங்கே அந்த கோஎஃபிஷியன்ட் இல்லை, அங்கே அந்த அன்னோன் இல்லை அப்படின்னா தென் அந்த அன்னோனுக்கான கோஎஃபிஷியன்ட்டா நம்ம என்ன எழுதணும்னா 0ன்னு எழுதணும். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 0, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -8 அண்ட் ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட் 9. ஓகே, இப்போ இதுல இருந்து நமக்கான ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நமக்கான ஸ்டெப் என்னன்னா, இந்த லோயர் ட்ரையாங்கிளை 0 ஆக்கணும். இந்த 3 எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். ஆல்ரெடி அதில் ஒரு எலிமெண்ட் 0ன்னு தான் இருக்கு. ஸோ நம்மளோட ஒர்க்கும் கொஞ்சம் ஈஸியர் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த பிளேஸை தான் 0ன்னு ஆக்கணும். அதனால நான் என்ன பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் ரோவை 6ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதை செகண்ட் ரோவோட சப்ராக்ட் பண்ணிடுறேன். அதுதான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல செய்ய போகிற ஆப்ரேஷன். எதுக்குன்னா இந்த பிளேஸை 0ன்னு ஆக்கிறதுக்கு. அதை இப்போ செஞ்சிடலாம். இதுதான் அந்த ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே பண்ண போகிறதில்ல. ஸோ நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தேர்ட் ரோலையுமே எந்த ஆப்ரேஷனும் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் அதையும் காப்பி பண்ணிடுறேன். நம்ம இப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிற இடம் என்னமோ செகண்ட் ரோ மட்டும்தான். ஸோ இதை இப்போ செஞ்சிடலாம். 1 into 6 is 6. 6 minus 6 is 0. 1 into 6 will be 6. 8 minus 6 will be 2. 1 into 6 is 6. 9 minus 6 is 3. 6 into 65,000 will be 3,90,000. Okay. Then 4,80,000 minus 3,90,000 will be 90,000. இது செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா சைட்ல எல்லா நம்பர்ஸையும் எழுதிட்டு நீங்க சால்வ் பண்ணிட்டு இங்க எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பிளேஸை 0ன்னு ஆக்க போறோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 ரோ யூஸ் பண்ணி தான் என்னால இந்த பிளேஸை 0ன்னு ஆக்க முடியும். ஸோ இப்போ இது ரெண்டுமே காமன் மல்டிபிள் இருக்கிற மாதிரி டேர்ம் தான், ரைட்டா? ஸோ அப்போ நான் இந்த செகண்ட் ரோவில் இருக்கிற எலிமெண்ட்டை 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட ஜஸ்ட் ஆட் பண்ணால் எனக்கு இந்த பிளேஸ் 0ன்னு ஆயிடுமா? அதை தான் இங்கே செய்ய போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். இதை தான் நம்ம பண்ண போகிறோம் ஆப்ரேஷன். இதில் ஃபர்ஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ அதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஜீரோவை எப்படி ஒர்க் அவுட் பண்ணாலும் இங்கே 0ன்னு தான் வரப்போகுது. தென் 2 into 4 is 8. Minus 8 plus 8 will be 0 here. Then 4 into 3 will be 12. 12 plus 9 will be 21. Then 90,000 into 4 will be 3,60,000. 60,000 plus 3,60,000 is equals to 4,20,000. Okay.
இப்போ இதுலேருந்து நமக்கு தேவையான சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் எல்லாமே எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ், செகண்ட் காலம் ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் அண்ட் தேர்ட் காலம் இஸ் ஜெட்டோட கோஎஃபிஷியன்ஸ், ரைட்டா? ஸோ இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஆகும் அப்படின்னா 21z is equals to 4,20,000 இருக்கும். தென் செகண்ட் ஈக்குவேஷன் 2y plus 3z equals 90,000 ஆகும். தென் x plus y plus z is equals to 65,000 ஆகும். இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். இந்த மாதிரி 3 ஈக்குவேஷனை நம்ம எழுதிடலாம். இப்போ இதுதான் அந்த 3 ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் முதல் சால்வ் பண்ணுறேன். 21z is equals to 4,20,000. ஓகே, இப்போ நான் z மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு 21 ஆப்போசிட் சைடில் டினாமினேட்டராக கொண்டு வந்துடுறேன். ஓகே, மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஆப்போசிட் சைடில் வரும்போது டிவிஷனாக மாறும். இப்போ 21ஐயும் 4,20,000ஐயும் கேன்சல் பண்ணும்போது 1 டைம்ஸ் அண்ட் 20,000 டைம்ஸ்னு ஆகும். ஓகே, அப்போ இதுலேருந்து ஜெட்டோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது? z is equals to 20,000. இப்போ z வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த z வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். அதான் இப்போ பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட்டிங் அப்போ 2y plus 3z is equals to 90,000 தான் செகண்ட் ஈக்குவேஷன், ரைட்டா? இப்போ நான் ஜெட்டோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2y அப்படியே தான் இருக்கும், ப்ளஸ் 3 into 20,000 ஈக்குவல்ஸ் டு 90,000 இருக்கும், ரைட்டா? இப்போ நான் 2y மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். இந்த 90,000 இங்கே அப்படியே தான் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இந்த 3 into 20,000 மல்டிப்ளை பண்ணும்போது 60,000 ஆகும். ஸோ 60,000 ஆப்போசிட் சைடு கொண்டு போகும்போது ப்ளஸ் 60,000 ஆப்போசிட் சைடு கொண்டு போகும்போது மைனஸ் 60,000 ஆகும். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2y is equals to 30,000 கிடைக்கும். தென் y is equals to 30,000 by 2. After cancellation I'll get 1 times and 15,000 times. So y ஓட வேல்யூ என்னன்னா 15,000. ஓகே, தென் தேர்ட் ஈக்குவேஷனில் z and y வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு x ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சப்ஸ்டியூட்டிங் y equal to 15,000 and z equal to 20,000 in third equation. Third equation என்னன்னா x plus y plus z is equals to 65,000 தான், ரைட்டா? ஸோ x ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, y ஓட வேல்யூ இஸ் 15,000 and z ஓட வேல்யூ இஸ் 20,000. போன ஸ்டெப்பில் பண்ண மாதிரி தான் கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுட்டு மற்றதெல்லாம் ஆப்போசிட் சைடுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். 65,000 இங்கே அப்படியே தான் இருக்கும். இங்கே பாசிட்டிவாக இருக்க டேர்ம்ஸ் ஆப்போசிட் சைடுக்கு போகும்போது நெகட்டிவ்னு சேஞ்ச் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 30,000 கிடைக்கும். இதுதான் எக்ஸோட வேல்யூ. The final solution of this problem என்னன்னு பார்த்தீங்கன்னா the prices of each bond is rupees 13,000, rupees 15,000 and rupees 20,000 respectively. இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஃபைனல் சொல்யூஷன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.